டாக்டர் எனக்கு அது ஒரு பெருசாக தெரில, ஹார்ட் அட்டாக்கு சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் நான் கேட்ட ஒரு கேள்வி என்னடனா, தேவனே எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே கேட்டுக்கினேன். எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி நான் கேட்டேன். ஆனால் அதுக்கு 3 நாள் பொறுத்து எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. அது சிஎம்சியில் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஐசியூவில் கடத்திட்டு மறுபடியும் வார்டுக்கு போயிடுறேன். வார்டுக்கு வந்த பிற்பாடு ஒரு மத்தியானமாக ஒரு 2 மணிக்கு ஒரு நர்ஸ் வருவாங்க. வந்து நான் படுத்துட்டு இருக்கிறேன். ஐயா நான் என்னம்மா அப்படின்னா, உங்களுக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வச்சு தெரியுமான்னு என்ன வந்து நான் கேட்ட கேள்வியே என்கிட்ட வந்து கேட்குது. தெரியல பாப்பா, எனக்கு தெரில, இதை தான் நான் கூட யோசிச்சுருந்தேன். நான் தேவன்கிட்ட அதை தான் கேட்டேன், எனக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு. நான் அதை கேட்டேன் அப்படின்னும்போது அந்த பாப்பா ஒரே ஒரு பதில் சொல்லிச்சு, உங்களுக்கு சுகர்னால் தான் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. சுகர் ஓவராக உங்களுடைய உடம்புல 6.5 தான் இருக்கணும் சுகரு. ஆனால் உங்களுடைய உடம்புல இருக்கிற ரத்தத்தில் 8.5 இருக்குது. அதனால் அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த சுகரெல்லாம் போயிட்டு உங்களுடைய ஆற்றல் என்ன ஆயிடுச்சு, அந்த வாழ்வில் அடிச்சிச்சு. அதனால தான் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. உண்மையாகவே ஃபுல்லாக ரிலீஃப் ஆகிட்டேன். தப்பு நம்மளது தான். அப்போ நான் கட்டுத்திட்டம் இல்லாத நான் என்ன பண்ணிட்டேன், சாப்பிட்டேன் இல்லையா? அப்போ என்னை நானே பாதுகாத்து கொள்ள. அப்போ தேவன் நமக்கு அந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு, நம்மை கூட பாதுகாத்து கொள்ளணும். ஐயா சொன்ன மாதிரி நிறைய கிடைக்கிறதுக்காக சாப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு. உங்களுக்கு ஒரு அறிவு என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நைட்டில் நிறைய என்ன பண்ணாதீங்க, கறியை எடுத்துக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க. ஒன்றும் அதனால் நம்ம இதாக போகிறது ஒன்றும் இல்லை, சரிங்களா? நம்முடைய உடம்பை நம்ம காப்பாற்றக்கூடிய இதையும் தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். சரி, வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டில் யோசிக்கிறேன், நம்ம மீட்டிங் கொண்டு வைக்கலாம். சரி, இதுக்கு என்ன பணம் என்ன பண்ணுறது, மீட்டிங் வைக்கிறதுக்கு பணம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்தேன். உடனே எங்கள் மனைவி கிட்ட சொன்னேன், அம்மா, என்னை யாரெல்லாம் பார்க்க வர்றாங்களோ அவங்க 50 ரூபாய் கொடுத்தாலும் 100 ரூபாய் கொடுத்தாலும் 200 ரூபாய் கொடுத்தாலும் 500 ரூபாய் கொடுத்தாலும் அதெல்லாம் நாம் என்ன பண்ணி வைக்கணும், சேர்த்து வச்சு மீட்டிங் நடத்தணும். இன்றைக்கி இந்த மீட்டிங் நடத்துறது என்ன காசு அப்படின்னு சொன்னால், என்னை பார்க்க வந்த ஊழியர்கள், என்னை பார்க்க வந்த விசுவாசிகள், என்னை பார்க்க வந்த எங்கள் சொந்தங்கள், இவங்கெல்லாம் கொடுத்து அந்த பணத்தை நான் சேர்த்து வச்சேன். அந்த சேர்த்து வச்ச பணத்தில் தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த மீட்டிங்கு, சாப்பாடு எல்லாமே நான் அரேஞ்ச் பண்ணேன். எந்த ஒரு உதவி ஒருவேளை நீங்கள் கூட நிறைய பேர் செஞ்சுருக்கலாம், இன்னும் நிறைய பணம் வந்திருக்கும். ஆனால் எல்லாரும் வர்றவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பழத்தை வாங்கி கொடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோன்னு வந்திருக்கும் 2-3 நாள்லேயே. அவ்வளோ பழங்கள், பழத்தை எடுத்து கொடுத்தாங்க, தவிர என்ன எடுத்து கொடுக்கல. ஒரு பழத்தை தான் எடுத்து கொடுத்தாங்க. சில பேர் தான் பணத்தை கொடுத்தாங்க, பழத்தை வாங்கியிருந்தாங்க. சில பேர் கொஞ்சம் பணமும் கொடுத்தாங்க. ஆனால் 90 பாகம் என்ன எடுத்து கொடுத்துட்டு போட்டாங்க, அப்படியே கிலோவா. சரி, பழம் முக்கியம். எவ்வளோ பழம் சாப்பிட்றது நம்ம கியூ நின்றுங்கிறாங்க, பழத்தை வச்சுக்கணும் ஜனங்க. எங்கள் மனைவி என்ன பண்ணுது, ஒருத்தர் எடுத்து வர்றாங்களா, முன்னேற்ற எடுத்து வர்றாங்க பாரு, இந்த கவரிச்சு அவங்ககிட்ட கொடுத்து வச்சிடறாங்க, எடுத்து கொடு நீ, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்களுக்கு இன்னொரு கவரு அப்படி செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி தேவன் எனக்கு பலனை கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அது தேவனுக்காக, தேவனுடைய ஊழியத்துக்காக, அவருடைய பணிக்காக செய்த அந்த ஒரு தியாகத்துக்கு எனக்கு கொடுத்த ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு. அதனால் இந்த ஊழியம் வளரணும், இன்னும் அதிகம், ஐயா சொன்ன மாதிரி இன்னும் அதிகமாக நான் ஊழியம் செய்யணும் அப்படின்னு யோசித்திருக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்கள் எல்லாரும் வந்ததுக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தினால மீண்டும் நன்றி சொல்கிறேன். இந்த ஊழியம், இந்த ஐக்கியம் எப்போதும் இருக்கட்டும்.
என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த அருமையான ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு மாதமும் ஒருவேளை நாம் தேவனுக்கு சித்தமானால் ஒவ்வொரு மாதமும் ஒரு நாளில் இது போல் நம்ம என்ன பண்ணலாம், ஊழியர் கூட்டம் வைக்கலாம். இந்த முறை நம்மளுக்கு டைமிங்கு அவ்வளோ இல்லை. உங்களை எல்லாரும் நான் பேச வைக்கணும்னு நினச்சினாங்க. யார் யார் எங்கேருந்து வர்றீங்க, அறிமுகப்படுத்திங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு 2 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் நேரம் நமக்கு இல்லை. வர்ற காலத்தில் கண்டிப்பாக நம்ம அப்படி செய்யலாம். அதுக்கு தேவன் வாய்ப்பு கொடுப்பாரானால் நிச்சயமாக நடக்கும். அதனால இவ்வளோ நேரம் பொறுமை காத்து உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை நாகலாபுரம் பஸ்ஸு போகணுன்னா 3 மணிக்கு தான் பஸ். ரொம்ப அவசரப்படாதீங்க, சரியா? எல்லாம் சாப்பிட்டு நிம்மதியோடு போங்க. உங்களுக்காக சாப்பாடு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்புக்கு வந்த உங்கள் யாவருக்கும் மீண்டும் ஒரு நன்றி சொல்லுகிறேன். எனக்காக ஜெபித்து உதவி செய்த உங்கள் யாவருக்கும் நன்றி சொல்கிறேன். இன்னொரு விஷயம், நிறைய பேர் சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் போனால் எனக்கு 2 லட்சம் ஆச்சு, 3 லட்சம் ஆச்சு அப்படின்வாங்க. அதுக்கு முன்னாடி நான் யோசிப்பேன், நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னா நம்மளால் ஒரு 50,000 கூட நம்மளால் ரெடி பண்ண முடியாது, 1 லட்சம் ரெடி பண்ண முடியும், எப்படி பண்ணுறது அப்படின்னு. ஆனால் உண்மையிலே 1,40,000 ஆச்சு. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இவங்கெல்லாம் நன்மை செஞ்சாங்க. ஏற்ற வேலையில் நிறைய ஊழியர்கள் நன்மை செஞ்சாங்க. டான் பேர் நன்மை செஞ்சார், சந்தானதிபர் நன்மை செஞ்சார். அதனால் இது எல்லாவற்றிலும் தேவனுக்கு நன்றி. ஒவ்வொருவரும் உங்களை கூட தேவன் விடமாட்டார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக யாரோ ஒருவரை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருப்பார். யாரும் கைவிட மாட்டார். அவருடைய ஊழியத்தை நம்ம செய்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்து எடுத்து வராங்க.